ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஹோம். இன்றைக்கி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எப்போவுமே வாழைப்பூ வாங்கும்போது கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அதில் தான் நிறைய உங்களுக்கு பூ கிடைக்கும். அதே சமயம் மேலே இருக்கிற இந்த லேயர் நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் அது வாடாத பூன்னு அர்த்தம். ரொம்ப பிரிஞ்சு வந்ததுன்னா வாங்கும்போது பிரிஞ்சு வரும்போது அது வாடின பூன்னு அர்த்தங்க. அது வாங்காதீங்க. இப்போது இந்த லேயரை நம்ம ஒன்றா இப்படியே பிரித்தோன்னா உள்ளே அந்த இருக்கிற பூ நம்மளுக்கு கிடைக்கும். அதையெல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்திங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இதை அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். வேறு எதுலேயும் இல்லாத துவர்ப்பு சத்து, அதாவது சோர் டேஸ்ட் இதில் இருக்குங்க. இன்னொன்று சீப் அண்ட் பெஸ்ட்டு, எல்லா சீசன்லேயும் வேறு கிடைக்கும். ஸோ அதனால் இதை அடிக்கடி நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு லிக்விடு வருது பார்த்தீங்களா, பிரிச்சுட்டு வர இப்படி ஒரு லிக்விடு வரும். இது கையிலையோ ட்ரெஸ்லேயோ பட்டால் ரொம்ப ரெட்டாக பிடிச்சிக்கும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் ஃபுல்லாக. எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். விளக்கெண்ணெய் தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணுற நைஃப்லேயும் அதை அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா கத்தியிலையும் அதை பிடிச்சிக்காது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து என்ன இருக்கிற லேயரில் நம்ம ஈஸியாக பிரிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டே போக சின்ன ஒரு பீஸ் கூட அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னோ மற்ற பார்ட்ஸோ எதுவும் கலக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சமைக்கும் போது அது சின்னதாக இருந்தால் கூட அது ரொம்ப கசப்பை கொடுத்துரும். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேங்க. மேலேயும் எதுவும் இருக்காது, அதனால் ஒரு ஹாஃப் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஈஸியாக பிரிக்க வரும். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறத தனியாக வச்சுக்கோங்க. போக இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்கிறதையெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்னதாக இருக்கிற பீஸ்லலாம் அதிகமாக அந்த உள்ள நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, தேவையில்லாத அந்த பார்ட்ஸ் எல்லாம், அது சின்ன பீஸில் அவ்வளோவா இருக்காது. அது இருந்தாலும் கசக்காதுங்க. பெரிய பூவில் மட்டும்தான் கம்பல்சரி நம்ம அதை எடுக்கணும். அதனால் இந்தளவுக்கு சின்னதாகும் போது நீங்கள் இதை தனியாக வச்சுக்கோங்க. இது க்ளீன் பண்ண தேவையில்லை. பார்த்திங்களா, இந்த சின்னதாக ஒயிட்டில் லேயரில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே கலக்காமல் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து வைக்கணும். இல்லைன்னா சமையலில் எவ்வளோ தான் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் அது கொஞ்சம் சேர்த்தா கூட ரொம்ப கசப்படிக்கும். இப்போ ஃபுல்லாக நான் பிரித்து எடுத்துட்டேங்க. சின்ன பீஸ் தனியாக, பெருசாக இருக்கிற பூ தனியாக எடுத்துட்டேங்க. இப்போ இந்த பெருசாக இருக்கிறதுல எப்படி உள்ளே இருக்கிறத நம்ம எடுக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூவை இப்படி நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று மட்டும் தனியாக தெரியும். மேலே ஒரு பால் மாதிரி இருக்கும், ஒரே ஒரு ஸ்டிக்கில் மட்டும். அதை இழுத்தீங்கன்னா அது கூட ஒரு பேக் மாதிரி வரும். அந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸுங்க. அந்த ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் இந்த பூவை கட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ திருப்பியும் காமிக்கிற பாருங்கள். சேர்த்து வச்சு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிக்லேயும் எதுவும் இருக்காது. ஒரே ஒரு ஸ்டிக்கில் மட்டும் மேலே பால் மாதிரி தெரியும். அதையும் இந்த பேக் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துருங்க. இவ்வளோதான். பாருங்கள், இப்படி இழுத்தீங்கன்னா அதுவே தெரியும், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் எடுத்துருங்க.
இந்த மாதிரி தான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.